தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சின்னவர் அவர்கள் பார்த்தீங்கன்னா, சமீபத்தில பேசின ஒரு காணொளி இப்போ வைரலா போய்க்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல்ல திராவிடம் சார்ந்து இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் ஒரு சில கேள்விகள் முன்வைக்க வேண்டியிருக்கு. அத நம்ம கேட்டுருவோம். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் தான் இந்த பகுத்தறிவை குடுத்தீங்க. நீங்க தான் பள்ளிக்கூடத்துக்கு படிக்க வச்சீங்க அப்படின்னு சொல்றதுல இருந்து, பெண்ணுரிமை சம்மந்தமா பேசி அவர்களுக்கு உரிமை வாங்கி குடுத்தது. அது மட்டும் இல்லாம பெண்களை எப்படி மதிக்கணும்னு சொல்றது, பெண்களை முன்னேற்ற பாதையில் கொண்டு வந்தது. எல்லா இடத்துலயும் பெண்களை வைத்து அழகு பார்த்தது அப்படிங்கிற அத்தனை விஷயமும் செய்து கிழித்தது இந்த திராவிடம் தான் பேசுகிற நீங்க. இப்போ சமீப காலமா பார்த்தீங்கன்னா, வலைதளத்துல அதிகமா பெண்களை வசைவு பாடக்கூடிய ஒரு நபர்களா யார் இருக்காங்கன்னு நீங்க பார்த்தீங்களா இல்லையா? ஒரு எம்எல்ஏவே இந்த மாரி பேசுறாரு அப்படின்னும்போது, அந்த கட்சியில இருக்க அடுத்த கட்ட நிர்வாகிகள், அதாவது அரசியல்ல ஒரு அதிகாரத்துல இருக்கவர் இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, திமிருத்தனமா, வெளிப்படையா ஒரு மீடியா முன்னாடி பேசும்போது, அதற்கு அடுத்தடுத்து இருக்கவங்கலாம் எந்த அளவுக்கு கீழ்த்தரமா நடந்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு உறுத்து உங்களுக்கு இல்லையா? ஏன் அவங்கள கேள்வி கேட்க மாட்றீங்க அப்படிங்கிறது தான். இப்ப நம்ம சின்னவர் என்ன செஞ்சிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கணும் இல்லையா? சமீபத்தில ஒரு மீட்டிங் அட்டெண்ட் பண்ணியிருக்காரு. அதில அவர் பேசியிருக்காருங்க. அதில அவர் எடப்பாடிய அவர் ஒரு எடுபிடியா இருக்காரு அப்படி இப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் நாங்களும் வரவேற்கிறோம். ஏன்னா அண்ணன் சீமான் அவர்களும் பல மேடைகள்ல பேசும்போது, அவங்களும் எடுபிடியாகத்தான் செயல்படுறாங்க பாஜகவுக்குன்னு சொன்னாரு. அதே கருத்த முன் வச்சிருக்காரு. ஆனா தனி மனித விமர்சனமாக அவர மிகவும் தரம் தாழ்ந்துங்கிற மாதிரியான விஷயங்கள பேசுறதில்ல. ஆனா ஐயா சின்னவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அம்மா சசிகலா இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்களோட கால்ல விழுந்து தான் இவரு அந்த பதவி அடைஞ்சாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா அதுக்கடுத்து ஒரு வார்த்தை பயன்படுத்துறாரு பாருங்க. விட்டா பார்த்தீங்கன்னா, அந்த காலுக்குள்ளேயும் போவாரு அப்படிங்கிற மாரி பேசுறாங்க. உடனே அங்க இருக்கிற நபர்கள் எல்லாம் கைத்தட்டி, விசில் அடிச்சு கத்துறாங்க. கூட சேர்ந்து இவரும் சேர்ந்து சிரிக்கிறாரு. இது எந்த மாதிரியான மனநிலைன்னே தெரியல. சைதை சாதிக்ல தொடங்கி இப்ப சின்னவர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே பெண்கள குறிப்பிட்டு ஒரு பாலியல் ரீதியா மட்டும் அவர்கள இழிவுபடுத்துறது அப்படிங்கிறது இருக்கு பார்த்தீங்களா? இது எந்த மாதிரியான மனநிலைன்னு தெரியல. நடிகைகளாக இருந்தாலும் கூட, அவர்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை யாருமே பேசக்கூடாது. ஒருவேளை ஒருத்தவங்க தவறு செய்தாலும் கூட, அத பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி. இவர் இந்த மாதிரி பேசி, இந்த பகுத்தறிவ தான் எங்களுக்கு குடுத்துருக்காரு. இந்த பெண்ணுரிமைய தான் எங்களுக்கும் தெளிவுபடுத்தியிருக்காரு. இத தான் பெண்களுக்கு குடுத்துருக்காங்கன்னா, இதெல்லாம் என்னன்னு சொல்லி அசிங்கமா பேசுறதுன்னே தெரியல. அவர் பேசின காணொளி இதோட இணைச்சு விடுறேன். இது சம்மந்தமான உங்களுடைய கருத்தையும் பின்னூட்டத்தில தெரிவிங்க. உண்மையாக பெண்ணுரிமை பேசுபவர்கள் யாரு அப்படிங்கிறது இனியாவது தமிழக மக்கள் புரிந்து கொள்ளணும்னு நான் நினைக்கிறேன். சசிகலாவோட கால் அப்படிதான் விழுந்து கிடந்தாரு. டேபிள் சார் கல்லாம் உள்ள போட்டு விட்டுதான் அந்த அம்மா கால் வழியும் போட்டுருப்பாரு. இப்போ என்னன்னா அடுத்தவனை இழிவுபடுத்தி சிரிக்க வைப்பது. அதே மாதிரி தான் திமுகவினுடைய திராவிட சித்தாந்தமே அடுத்தவர்களை இழிவுபடுத்தி தங்களையும் தங்கள் கட்சியையும் தங்கள் சார்ந்த அமைப்பையும் வளர்த்துக் கொள்வது. இது ஒரு ஈனப்பிறவிகள், இழிபிறவிகள். அவங்க அவன் அப்படி தான் பேசுவான். அவன்கிட்ட இருந்து நீங்கள் எந்த நல்ல குணங்களை எதிர்பார்க்க முடியும்னு நினைக்கிறீங்க? அது பெண்ணுரிமை கூட்டத்தில் மட்டும் தான் பேசுவாங்க. நீங்கள் உங்களுக்கு புரியல, இங்கே பாருங்க. பெண்ணுரிமை கூட்டத்தில் மட்டுமே பெண்களை கண்ணியமாக பேசுவது தான் திராவிட சித்தாந்தம். மற்ற இடங்களில் பெண்களை தேவடியா அவசாரி தான் அப்படி தான் பேசுவாங்க. அது அவர்களுடைய புத்தி, அவர்களுடைய பழக்கம், அவர்கள் முன்னோர்கள் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தது அப்படி தான். அவர் ஐயா கலைஞர் என்ன சொல்லியிருக்காரு? நாடா வகுத்துப்பாரு, துணியை விளக்கிப்பாரு, இப்படி தானே பேசியிருக்காரு. கேட்டாக்க அதுக்கு ஒரு விளக்கம் கொடுப்பாரு. ஆனால் அவர்களுடைய அதாவது தலைமை எவ்வளியோ தொண்டனும் அவ்வளி. புரியுதா? நூலை போல சேலை, தாயை போல பிள்ளைன்னு இருக்கேன். அவர்களுடைய தாய் ஐயா கலைஞரோ அல்லது ஸ்டாலினோ அல்லது அவர்களுடைய கட்சியினுடைய மூத்த பொறுப்பாளர்களோ அப்படி தான் இருக்கிறாங்க, அப்படி தான் வழி நடத்துகிறாங்க. அவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள். அவருடைய குணாதிசயம் அது. அதை நம்ம எதுவுமே பேச முடியாது. தேளோட குணம் கொட்டுறது, அவர்களுடைய குணம் அவதூறு பரப்புவது. அவர்களுடைய குணம் யாரையும் மதிக்கிறதே கிடையாது. எல்லாத்தையும் அப்படி தான் பேசுவாங்க. அவர்கள்ட்ட போய் பெண்ணுரிமை நீங்கள் பேச முடியாது. நம்ம கண்ணைய தெய்வமானங்கிறவங்க நாம பெண்ணுரிமை பேசலாம். அவர்களுக்கு கண்ணையினா யாரே தெரியாது. அவர்கள் எப்படி பேசுவாங்க? ஏன்னா அவர்கள் தமிழர்களுடைய மூதாதையர். அவர்கள் தெலுங்கர்கள் அப்படி தான் இருப்பாங்க.